ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா கஷ்வின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு ஆட்டுக்கால் குழம்பு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஆட்டுக்கால் வாங்கிட்டு அங்கே கடையிலே க்ளீன் பண்ணி தருவாங்க. இருந்தாலும் மேலே சின்ன சின்ன முடி இருக்கும். அதனால சுடு தண்ணி வச்சு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, கல் உப்பு போட்டு இந்த கறியை நல்லா காலை நல்லா அதில் ஊற வச்சோம்னா ஒரு 1/2 hour ஊறிச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் சுரண்டிங்கன்னா நல்லாவே வந்துடும், க்ளீனாகிடும். அதை குக்கரில் போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கல்லுப்பு கொஞ்சமாக போட்டு தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ஊற்றி குக்கரில் விசில் வச்சு ஒரு 10 விசில் கிட்ட விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கால் நல்லா வேகும். அது வேகட்டும். அதுக்கப்புறமா மசாலா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இதை முதல்ல கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா தேங்காய் 2 பத்தை போட்டுக்கோங்க. ஒரு 5-6 முந்திரி போட்டுட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு இப்போ ஆட்டுக்கால் வெந்துட்டுருக்கோம் இல்லையா, அதை வேறு பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதே குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் 2 பீஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலை, ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்து போட்டுக்கோங்க. அங்கே ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம் 1 ஸ்பூனு. இங்கே 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கிட்ட பிறகு தக்காளி, நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்துகிட்டு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா சீக்கிரமாக மசிஞ்சிடும். வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சிடும். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்ச பிறகு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு போடுறதும் போடாத உங்கள் விருப்பம். அப்படியே வெறும் கால் கூட போட்டிருக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்ச அந்த காலையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதில் மிளகாத்தூள் 3.5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நான் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். காரசாரமாக இருந்தால் தான் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக. 3.5 ஸ்பூன் மிளகாத்தூள். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே போட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு இந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடி 6-7 விசில் வச்சுக்கோங்க. ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சாப்பிட வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.